ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. 2026ஆம் ஆண்டில் தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சியின் பலன்கள் பார்க்கலாம். 2026இல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். உங்களுக்கு ராசிநாதன் மற்றும் 4ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டிற்கு சென்று உச்சம் அடைகிறார். இது அந்நிய மனிதர்களிடம் தொடர்பை ஏற்படுத்தி தரும். புதிய மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு புதிய ஒரு விதமான தொடர்பும் புதிய தொழில் அமைப்பும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. 8இல் சென்ற குரு பகவான் சில உடல் நல கோளாறுகளையும் ஏற்படுத்துவார். அப்படி அது ஏற்படுத்தினாலும் இந்த 2026 நவம்பர், டிசம்பர், 2027 ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அதிசாரமாக குரு பகவான் சிம்மம் ராசிக்கு செல்கின்றார். அது ஒரு வகையில் உங்களுக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் என்பதால் அந்த கோளாறுகள், அந்த உபத்திரவங்கள் அனைத்தும் நீங்கி மீண்டும் திடமாக உடல்நலம் பெற்று செழிப்பீர்கள், ஜொலிப்பீர்கள். இந்த 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 மே மாதம் வரை நிறைய அனுபவங்களை உங்களுக்கு இந்த குரு பகவான் தர இருக்கின்றார். குரு பகவான் 12, 2, 4ஆம் பாவகங்களை பார்ப்பதால் அயன சயன போகத்தை உங்களுக்கு அளிப்பார். நல்ல தூக்கமும் கிடைக்கும். சில விரய செலவுகளையும் உங்களுக்கு தருவார். அதை சுபவிரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். வாகனங்களை பழுது இருந்தால் வாகனங்களை சர்வீஸ் செய்து அதை புதியதாக மாற்றலாம். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இது போன்ற ஆடம்பர பொருட்களை சரி செய்து பழுது இருந்தால் சரி செய்யலாம் அல்லது புதியதாக வாங்கலாம். எது எப்படியோ இந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதே என்றாலும் அதன் தாக்கம் இந்த குரு பகவானின் பார்வை பெற்ற சனி பகவான் என்பதால் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறைந்து நன்மைக்கு ஏதுவாகவே உங்களை கஷ்டத்தை குறைக்கும் வண்ணம் சனி பகவானும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார். கஷ்டங்கள் எல்லாம் குறையும் என்று சொல்லலாம். திருமணம் தட்டி கழித்து கொண்டே செல்கின்றது என்று வருத்தப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லலாம், அதிசாரமாக குரு பகவான் பெயர்ந்து சிம்ம ராசிக்கு செல்லும் அந்த ஒரு 3 மாதங்கள், நவம்பர் மாதத்திலிருந்து அந்த ஒரு 3 மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு மேம்படும். வண்டி, வீடு, வாகனம் இது எல்லாம் செழிப்படையும். வீடு கட்டும் எண்ணம் உள்ளவர்கள் வீடு கட்டுவதற்கான பிளான் செய்யலாம். அதற்கு உண்டான ஆடம்பர வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தலாம். அதற்கு வசதிகளும் வாய்ப்புகளும் காலங்களும் உங்களுக்கு அமைந்து வருகிறது. 8இல் உள்ள குரு பகவான் சில கஷ்டங்களுடன் நல்ல அனுபவங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கற்றுத்தருவார். அந்த அனுபவங்கள் அனைத்தும் சிறந்த ஆசானாக மாறி உங்களுக்கு எதிர்காலத்தில் வழிநடத்தும். நீங்கள் இந்த குரு பகவானை வணங்க வேண்டும், வரவேற்க வேண்டும். வியாழன்கிழமை அன்று அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணி அளவில் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டு வாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையேனும் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உறுதியாக சொல்லலாம், நல்ல மாற்றம், நல்ல அனுபவங்களுடன் கை நிறைய பணத்தையும் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தருவார். 2ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அனைத்தும் நீங்கும். கவலைகள், பிரிவினைகள் அனைத்தையும் அவர் ஈடுகட்டி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். குரு பகவான் தேவைக்கு உகந்த சரியான அளவிலான உங்களுக்கு தேவையான வருமானத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தருவார். சில தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக வருமானத்துடன் ஆடம்பர பொருட்களையும், நகை வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது இது போன்ற வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தருவார். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருப்பினும் சில தனலாபங்களையும் இந்த சுகபோக சொகுசு வாழ்க்கையும் இந்த குரு பகவான் தர கடமைப்பட்டவர். குழந்தை பாக்கியமும் நிறைய பேருக்கு கிடைக்கும். சிலருக்கு பழைய வாகன கோளாறுகள் அதிலெல்லாம் சரி செய்து பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனமும் வாங்குவது நல்லது. நன்றி. நல்லதே நடக்கட்டும்.
ஸ்ரீ லட்சுமி நாராயணன் ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தருங்கள். நன்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய.